காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 665 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், சீருடை பணியாளர்களை கௌரவித்து முதலமைச்சர் விஜய் பதக்கங்களை வழங்கினார். 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார். குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் காவல் பதக்கங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கங்களை வழங்கினார். ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள், விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு, காஞ்சிபுரம் எஸ்பி அரவிந்த் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் போலீஸ் உயரதிகாரிகள், அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். The President's Medal for Distinguished Service for the year 2025 is being presented to Tirumati Balanagadevi IPS. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Abhindinesh Modak IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Thiruji Karthigeyan IPS. முன்னதாக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அறிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடு வேண்டுகின்றோம். சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கடலோர காவல் நிலையங்களில் ரோந்து கண்காணிப்பு பணிக்காக 42 மகேந்திரா தார் வாகன சேவையையும் 96 ஹோண்டா யூனிகார்ன் இருசக்கர வாகனங்களின் சேவையையும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளின் சாகச நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் விஜய் கண்டு ரசித்தார். மோப்பனாய் பிரிவின் ராக்கி முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது. பதக்கம் வழங்கும் விழாவில் எரியும் நெருப்பு வளையத்தை தாவி குதித்து மோப்பநாய்கள் சாகசம் புரிந்தன. பயங்கரவாதிகளை பிடிப்பது குறித்து ஒத்திகையிலும் மோப்பநாய்கள் திறமைகளை வெளிப்படுத்தின. பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளிக்க வருகிறது. மனிதர்களுக்கு இணையாக கட்டளைகளை புரிந்து ஒழுக்கத்துடனும் அன்புடனும் செயல்படும் இந்த அற்புதமான தருணத்தை அனைவரும் கண்டு மகிழ்கிறோம். காவல்துறையின் பைக் சாகசங்கள், அதிதீவிர கமாண்டோ படையின் சாகசங்கள் நடைபெற்ற நிலையில் காவல்துறையினர் சார்பில் வாரியர் கவாத்து எனும் சாகசத்தை முதலமைச்சர் விஜய் கண்டு ரசித்தார். பெண் காவலர்களின் பைக் சாகசம் உட்பட காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளின் சாகச நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் விஜய் கண்டு ரசித்து கைதட்டி பாராட்டு தெரிவித்தார்.